ஹலோ டியூட்ஸ். டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்துங்க. இப்போ இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ நீட் எக்ஸாமினேஷன் எழுதி எம்பிபிஎஸ் போகலாமா அப்படின்னு சொல்லி கனவோடு இருந்தக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு ஒரு ஜர்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு ஏமாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக வந்தது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருடைய ஃபீட்பேக்காக இருந்தது. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம நீட்டை அனலைஸ் பண்ணி இந்த வருஷம் நீட் எப்படி இருக்க போகுது, இதோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஒரு கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டீட்டெயில்டாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். தேங்க்ஸ் டு மை டீம். ஆக்சுவலாக வந்து நம்ம இதை கொடுத்த என்னோட டீமுக்கு வந்து இந்த வீடியோ மூலிமா நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எசன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பிஃபோர் கோவிடுக்கு முன்னாடி எப்படி ஒரு நீட் எக்ஸாமினேஷன்ஸோ அந்த மாதிரி ஒரு நீட் எக்ஸாம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறது சில எஜுகேட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அதே சமயத்தில் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவ்வளோ டஃப்பாக ஒரு ஜேஇயை விட ரொம்ப டஃப்பாக இருக்கா அப்படிங்கிற சில கொஸ்டின்ஸும் எழுப்பியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் எங்களை வச்சு செஞ்சுட்டாங்க சார், இந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கல, நாங்கள் கொஞ்சம் ஃபார்முலா பேஸ்டு போகணும், கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கொடுத்தாங்க, ட்ரைனிங் எல்லாம் நல்லா எடுத்துக்கிட்டோம், இதெல்லாம் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை, இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் வந்து இருந்தது. சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செம்ம ஸ்டாண்டர்டாக கொஸ்டின் வந்து பண்ணியிருக்காங்க. போன வருஷம் நடந்த நீட்டில் கூட கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டதுனால ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் இருந்ததுங்கிறது ஒரு தரப்பு மக்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருந்தது. ஸோ இதெல்லாம் கலந்து பார்க்கும்போது இது என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அந்த விதத்தில் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மொத்தம் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, உங்களுக்கு பயாலஜி, சுவாலஜி எல்லாமே பார்க்கும்போது ஒரு 180 கொஸ்டின் அவங்க எப்படி வந்து பிரித்து போட்டிருக்காங்க, எப்படி மார்க் வந்திருக்கும், உங்களுக்கு நீங்கள் எப்படி அட்டன் பண்ணியிருக்கீங்கிறப்ப வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே உங்கள் மார்க் என்னங்கிறத அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈவன் ஒரு இன்ட்ரோடக்டரி பார்ட் என்சிஆர்டி சிலபஸ் தான் மேக்ஸிமம் கவரேஜ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த என்சிஆர்டி சிலபஸ்லேயும் கூட ரொம்ப டெப்த்தாக படித்த ஸ்டூடெண்ட், கான்செப்ட் ஓரியன்டாக படித்த ஸ்டூடெண்ட் தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, யூனிட் 3ல் ஸ்டெல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பயாலஜி பாட்னியில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜி அப்படிங்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டேர்மில் வந்து கேட்டிருக்காங்க. இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்டரி பார்ட்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு டேர்ம். அதாவது த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்ரோச் டு ஸ்டடி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லிவிங் ஆர்கானிசம் இஸ் கால்டு ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜி அப்படிங்கிற இந்த கொஸ்டினை எங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இன்ட்ரோடக்டரி பார்ட்டை படிச்சிருந்தா ஒரு சாப்டர் நீங்கள் ஆரம்பிக்கும் போது இன்ட்ரோடக்ஷனில் போட்டிருப்பாங்க. நார்மலாக நம்ம படிக்க மாட்டோம். அந்த பாயிண்ட்லேருந்து கூட கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கும் பொழுது கொஷின் எடுக்கும்போது இந்த ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ஹை ஸ்டாண்டர்டாகவும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது வெரி டிஃபிகல்ட் அப்படிங்கிறது. குறிப்பாக ஃபிசிக்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை வந்து மாடரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடரேட் டு டிஃபிகல்ட் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அடுத்து பயாலஜி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியமான ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சுவாலஜி கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கட் ஆஃப் டிப் வரும் அப்படிங்கிறத நிறைய எக்ஸ்பர்ட்ஸுடைய ஒரு ஆன்சராகவும் இருக்குது. அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த 720 அவுட் ஆஃப் 720 வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அதையும் தாண்டி சில குழந்தைகள் எடுக்கிறதுன வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 60 மார்க்ஸ் கம்மியாகும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான தாட் ப்ராசஸ். கட் ஆஃப் அப்படிங்க பார்த்து நார்மலாக 575லேருந்து 590 அப்படிங்கிறது ஒரு கட் ஆஃபாக வரும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தாக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. என்சிஆர்டியை இனிமேல் டெப்த்தாக கான்செப்ட் ஓரியன்டாக படித்தாதான் இந்த மாதிரி நீட் எக்ஸாம்லாம் எழுத முடியும் அப்படிங்கிற ஃபியூச்சர் படிக்கப்படுற ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஒரு முன் உதாரணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இனிமேல் நீட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபுல் லென்த் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்க போகுது. நீங்கள் வந்து ஃபார்முலா பேஸ்டு டீச் பண்ணாலோ, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ட்ரைனராக இருக்கட்டும், ஒரு ஃபார்முலா பேஸ்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, அந்த பிங்கி பாங்கி இந்த மாதிரியெல்லாம் விளையாடினா இனி வந்து நீட்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. பயாலஜி பாயிண்ட் அல்லது பாட்னி சுவாலஜி பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி சிலபஸ்லேருந்து வெளியில் கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கும் கொஸ்டின் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஓவரால் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறது தான் வந்து பல பேரோட இது வந்து ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட்டாக இன்றைக்கி நிறைய அனலைஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸை தான் நம்ம இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். இப்போ நீட் 2025ல பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஈஸி கொஸ்டின் அப்படின்னா 10 கொஸ்டின், மீடியம் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 கொஸ்டின், ஹார்ட் கொஸ்டின் டஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 16 கொஸ்டின், டோட்டலாக 45 கொஸ்டின். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் 11 கொஸ்டின், 19 மீடியம், 15 ஹார்டு, மொத்தம் 45.
பாட்டனி அப்படின்னு எடுத்தீங்கன்னா 20 ஈஸியான கொஸ்டின் இருந்திருக்கு, 16 மீடியம் கொஸ்டின், 14 டஃப்பான கொஸ்டின், மொத்தம் 50 கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. சுவாலஜி அப்படின்னு பார்க்கும்போது 19 கொஸ்டின் டஃப்பான கொஸ்டின், 15 மீடியம், 6 கேள்வி தான் ஹார்டு, மொத்தம் 40 கேள்வி. டோட்டல் கேள்விகள் பார்க்கும்போது 180 கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இதுல பிசிக்ஸ் ஈஸியான கொஸ்டின் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா 60 மார்க் ஈஸியா அப்படிங்கிறது 60 கேள்விகள் ஈஸியான கேள்விகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். மீடியமான கேள்விகள் சொல்லும்போது 69 வந்து மீடியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹார்டான கொஸ்டின் டஃப் அப்படின்னு நீங்க முதிர் பண்ணும்போது 51 கேள்விகள் வந்து டஃப்பா இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணதில்லை. இப்போ சப்ஜெக்ட் வைஸ் அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு நம்ம ஆவரேஜாக நம்ம இங்கே போட்டிருக்கோம், அதை தான் உங்களுக்கு பார் சார்ட்டாக நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ ஓவரால் டிஃபிகல்ட்டி கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹார்ட் கொஸ்டின் 23.3% ஹார்ட் கொஸ்டினும், ஈஸியான கேள்விகள் 33.3%, மீடியமான கேள்விகள் 38.3% வந்து உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு அனாலிசிஸ் ஆகிருக்கு. பிசிக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஃப்பான கொஸ்டின் அப்படிங்கிறது 35.6%, அதாவது 35.6%. ஈஸி கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது 22.2%, மீடியம் அப்படின்னு பார்க்கும்போது 42.2%, அதாவது 2%. இது வந்து கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில். பாட்டனி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹார்ட் கொஸ்டின், அதாவது டஃப்பான கொஸ்டின் அப்படிங்கும்போது 28% வந்து டஃப்பான கொஸ்டின் இருந்ததாகவும், ஈஸி கொஸ்டின்ஸ் 40 கொஸ்டின் இருந்ததாகவும், மீடியம் கொஸ்டின்ஸ் 32% இருந்ததாகவும் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். இது என்னுடைய ஒரு அனாலிசிஸ் மட்டும் கிடையாது, இது ஒரு டீம் ஆஃப் பீப்புள் வந்து அனலைஸ் பண்ணாலும் இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு வந்து 99% வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற வாய்ப்பு இருக்கு. சுவாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பண்ணும்போது ஹார்ட் கொஸ்டின் வெறும் 15% தான் டஃப்பான கொஸ்டின் இருந்திருக்கு. ஈஸி கொஸ்டின் 47.5%, 50% கிட்டத்தட்ட உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் இருந்திருக்கு. மீடியம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 37.5% வந்து மீடியமான கொஸ்டின் இருந்திருக்குங்க. ஓகே, நம்ம கிளாஸ் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, சுவாலஜி அப்படிங்கிற பாயிண்ட்ல 11th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு 23 கொஸ்டின், 12th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் 22 கொஸ்டின், 11th ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்த கொஸ்டின் வந்து 51%, 11th பேஸ் பண்ணி வந்திருக்கு. 12th ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி 49 வந்திருக்கு. இப்போ பாருங்க வெயிட்டேஜ் நல்லா பார்க்கும்போது பிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11th ஸ்டாண்டர்ட் இது வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதுவே இங்கே இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th வந்து உங்களுக்கு பயாலஜியில் மட்டும்தான் அதிகமானது காமிக்கும். மற்ற எல்லாமே வந்து வெயிட்டேஜ் பார்க்கும்போது 11th ஸ்டாண்டர்டுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் 11th நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற ஒரு பாயிண்ட் தான் இது சுட்டி காட்டுது. ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்திருக்குங்கிறது. ஸோ ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது கிளாஸ் வைஸ் அனாலிசிஸ் நம்ம பார்க்கும்போது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு நம்பர்ஸ் தான் நம்ம பார் சார்ட்டாக கொடுத்துருக்கிறோம். ஓவரால் கிளாஸ் வைஸ் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து 49.4%, 49.4% உங்களுக்கு வந்து 11th ஸ்டாண்டர்ட்லையும், 50.6% 12th ஸ்டாண்டர்ட்லையும் உங்களுக்கு வந்து சிலபஸ் கவரேஜ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிடைச்சிருக்குங்க. இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற பாயிண்ட் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸில் 12th கொஸ்டின் வந்து 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்து கொஸ்டின் வந்து 48.9%, 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்தது 51.1% வந்து 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்திருக்கு. கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு பார்க்கும்போது 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து 48.9%, 11th ஸ்டாண்டர்டில் 51.1% கேட்கறதுக்காங்க. அடுத்து பாட்டனி அப்படின்னு பார்க்கும்போது 12th ஸ்டாண்டர்டில் 54%, 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து 46% கேட்கப்பட்டிருக்கு. சுவாலஜி அப்படின்னு பார்க்கும்போது 50% அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து +2 சப்ஜெக்ட்லேருந்தும் சிலபஸ்லேருந்தும், 50% அப்படிங்கிறது சுவாலஜிலேருந்தும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குங்க. கொஸ்டின் டைப் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இப்போ சிங்கிள் சாய்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் எப்படி இருந்திருக்கும், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு 1, ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ஷன் அப்படிங்கிற பாயிண்ட்ல மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி இருந்ததுன்னா, அசெஷன் ஆர் ரீசனிங் டைப்பு, மேட்ச் த காலம், டயக்ராம் பேஸ்டு, டோட்டலாக எப்படி டிஸ்ட்ரிபியூட் 180 இதை வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் சாய்ஸ் ஃபிசிக்ஸ் 45, கெமிஸ்ட்ரியில் 29, பாட்னியில் 26, சுவாலஜியில் 19. ஸோ 119 சாய்ஸஸ் ஐ மீன் கொஸ்டின்ஸ் வந்து மொத்தமாக வந்து சிங்கிளில் வந்து உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் அப்படின்னு பார்க்கும் மொத்தம் 11 கேள்விகள். அதில் ஃபிசிக்ஸ்லேருந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் இல்லை, கெமிஸ்ட்ரிலேருந்து 4 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது, பாட்னிலேருந்து 5 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, சுவாலஜிலேருந்து 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, டோட்டல் 11. மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட், அதாவது மல்டிபிள் சாய்ஸஸ் சொல்லக்கூடிய மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஃபிசிக்ஸில் இல்லவே இல்லை. அசெஷன் டைப்பும் ஃபிசிக்ஸில் இல்லை, மேக்ஸ் காலமும் ஃபிசிக்ஸில் இல்லை, டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் ஃபிசிக்ஸில் இல்லை. ஸோ மொத்தம் 45 கேள்விகள் எங்கே கேட்கப்பட்டிருக்குன்னா ஒன்லி சிங்கிள் அதுமாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் உங்களுக்கு வந்து அந்த மொத்த கேள்விகளும் ஃபிசிக்ஸில் வந்திருக்கு. பட் எல்லாமே வந்து
ஜஸ்ட் லைக் ஃபார்முலா பேஸ்ட் இல்லாமல் திங்க் பண்ணி போடுற மாதிரி கான்செப்ட் தெரிஞ்சாலும் போடுற மாதிரி கேட்கப்பட்டுறதுனால டஃப்னு எல்லாருமே ஃபீல் பண்ணீங்க. கெமிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு 4, மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து 5, அசர்ஷனில் 1, மேக்ஸ் காலம் 6, டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் இல்லைங்க. பாட்னியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் மொத்த சிங்கிளில் வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸ்டேட்மெண்ட் 1 and 2ல் 5, மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் 8, சாரி, அசர்ஷன் அண்ட் ரீசனில் 5, மேக்ஸ் காலம் 6, டயக்ராம் பேஸ்டு 0, மொத்தம் 50 மார்க்கு வந்து வந்திருக்குங்க. அடுத்தது வந்து டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது சுவாலஜியில் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, மல்டி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு வந்து 10 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, அசர்ஷன் ரீசன் 1, மேக்ஸ் காலம் 5, டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின் 3, மொத்தம் வந்து 40 கிராண்ட் டோட்டல். அப்போ மொத்தம் 180 கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ கொஸ்டின் டைப் அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் கொஸ்டின் டைப்பில் வந்து சிங்கிள் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 66% சிங்கிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் மொத்த கேள்விகளையும் கேட்கப்பட்டிருந்திருக்கு. அது டயக்ராம் பேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 1.7% மட்டும் தான் டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோயிங் அது மேட்ச் த காலம் அப்படிங்கும்போது 9.4% கேட்கப்பட்டிருக்கு. அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப்பில் 3.9% கேட்கப்பட்டிருக்கு. மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்து 12.8% வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 அப்படிங்கிற கான்செப்ட்ல பார்க்கும்போது 6.1% வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் ஃபிசிக்ஸ் பர்டிகுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா 16 to 20, கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 to 15, பாட்னியில் பார்த்தீங்கன்னா 8 to 10, சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா 8 to 10 அப்படிங்கிற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இதனுடைய உங்களுக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டும் நான் வந்து கீழே லிங்க்ல உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை கொஞ்சம் எடுத்து நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு கொஸ்டின் பேப்பர் மாடல் வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். இன்னமும் வந்து நம்ம டீடைல்டாக அனலைஸ் வந்து சாப்டர் வைஸ் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்கப்பட்டிருந்தது. பாட்னியில் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் ரெஸ்பிரேஷன் பிளான்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கு. சுவாலஜியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல வந்து 6 கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஃபிசிக்ஸில் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரி நான் மாற்றி சொல்லிட்டாங்க. மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ல வந்து ஒரு கொஸ்டின், 11th ஸ்டாண்டர்டில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில் 2 கொஸ்டின், பாட்னியில் வந்து ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் ஒரு கொஸ்டின், 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி அண்ட் வந்து பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் 6 கொஸ்டின். இந்த மாதிரி சாப்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 12th ஸ்டாண்டர்டில் ரே ஆப்டிக்ஸு, லா ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி பவர், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, சர்க்குலர் மோஷன், இந்த மாதிரி எவ்வளவு கொஸ்டின் சாப்டர் வைஸ் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம நீட்டாக அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். சில ஏரியாக்களில் வந்து கேள்விகளே கேட்காம இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க உங்களுக்கு 000 சொல்லி வந்து சில சைக்கிள்ஸ், அதாவது சில சிலபஸ்லேருந்து சில கேள்விகள் கேட்கப்படாமல் இருந்திருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்னி சுவாலஜியில் மட்டும் சில சாப்டர்கள் விடுபட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியிலையும் சில சாப்டர்கள் விடுபட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் ஃபிசிக்ஸில் மட்டும் மொத்தமே நல்லா கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சுது. டாபிக் வைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அதில் வந்து ஒரு கொஸ்டின். 11th ஸ்டாண்டர்டில் வந்து கெமிஸ்ட்ரியில் பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், பார்ட்ஸ் மாடல் ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்கப்பட்டது. ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் 11th ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறதுல ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டிருந்தது. 12th ஸ்டாண்டர்ட் பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸில் வந்து பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுல ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டது. அதே மாதிரி உதாரணத்துக்கு எடுத்துகிட்டு எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிற சாப்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ்லேருந்து ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆக்சிடேஷன் நம்பர் அண்ட் நாமன் கல்ச்சர்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. +2 சிலபஸ் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து மைக்ரோப்ஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து 2 கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. 11th பயோடெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷனில் பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் அக்ரிகல்ச்சர்லேருந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டாபிக் வைஸும் நம்ம பக்காவாக அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம டீமு. பார்க்கவே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ இந்த விஷயங்களில் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏரியாவில் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துருக்கீங்க, எந்த ஏரியாவில் நீங்கள் வீக்னஸ் இருக்குது, எந்த ஏரியாவில் வந்து கொடுத்துருக்காங்க, வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு கிளியராக தெரியும். ஸோ வீடியோ லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால இந்த டீட்டெயிலை இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இந்த வருஷம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கட் ஆஃப் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த தெரிஞ்ச அனாலிசிஸ். நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மாடரேஷன் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, நார்மலைசேஷன் இருக்குமா அப்படிங்கிற பாயிண்ட் நிறைய பேர் கேட்குறாங்க. பட் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் நம்ம இனிமேல் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட் நியூஸ்
நல்ல குட் நியூஸ் இருந்ததுன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நீட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து உங்களுக்கு அப் டு அட்மிஷன் ப்ராசஸ் வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக 9500680004 அப்படி நம்பரில் கூப்பிடுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு நீட் அப்படிங்கிறது உங்களுக்கு கனவாக இருந்திருக்கும். இல்லை சார் கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறேன், எனக்கு வேற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியாஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களோட சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை. See you.